வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து செந்தில் பேசுகிறேங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம எப்படி ஒரு ஹோம் லோன் வந்து எப்படி ஒரு பேங்க்லேருந்து மற்ற பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். நான் பேச போகிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோம் லோன் வாங்கியிருப்பீங்க, அவசரத்துக்கு வாங்கியிருப்பீங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருக்க மாட்டீங்க, அன்றைக்கி என்ன டேர்ம்ஸ் சொன்னால் உங்களுக்கு தெரியாது, அதனால் வாங்கியிருப்பீங்க. சரி, இப்போ வந்து அது ரொம்ப இஎம்ஐ ஜாஸ்தி போகுது, இல்லை மாதம் மாதம் கட்டுற அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் மாற்றிக்கலாம். இது பாதி பேருக்கு தெரியாது. நாம் என்ன நினச்சிருப்போம்னா ஒரு பேங்க்கில் வாங்கினா கடைசி வரை கட்டணும், இல்லைன்னா நம்ம பணத்தை போட்டு ஃபுல்லாக கட்டணும் நினச்சிருப்போம். அப்படி கிடையாதுங்க. ஹோம் லோன் வந்து இட்ஸ் அ ட்ரான்ஸ்ஃபரபிள் ப்ராடக்ட். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு பேங்க்கில் வாங்கியிருக்கீங்க, சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனில் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் வாங்கியிருக்கீங்க, வாங்கி முடிச்சிட்டீங்க. அப்போ வந்து வேறு வழி இல்லை, உங்கள்கிட்ட இப்போ ஐடி பேப்பர்ஸ் ப்ராப்பராக இல்லை, உங்கள் சேலரி அக்கௌண்ட் கிரெடிட் ஆகலை, எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சரி ஒரு 14% 15% ஹோம் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அதை வந்து ஒரு நேஷ்னலைஸ் பேங்க்கோ அல்லது ஹெச்டிஎஃப்சி பந்தன் பேங்க் மாதிரி ஒரு ப்ரைவேட்டில் லீடிங் பேங்க்ஸ்க்கோ லீடிங்ஸ் பேங்க்கை நீங்கள் மாற்றிக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7% கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் ஒரு டியூ வந்து நீங்கள் ஒரு 15,000 டியூ கட்டிங்கன்னா, இது கண்டிப்பாக டிராஸ்டிக்கலாக ஒரு 11,000க்கு வரும். அப்போ மந்த்லி ஒரு 4,000 மேலே சேவ் ஆகும். அதே இது வந்து நீங்கள் சேவ் ஆகும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் 10 lakhs எடுத்துருக்கீங்க, இப்போ 10ல அப்படின்னா அடிஷ்னல் டாப் அப் லோன் இதில் வாங்கிக்கலாம் டேக் ஓவர் பண்ணும்போது. அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வேறு கடன்கள் வந்து அந்த கடன்லையும் கட்டிட்டு ஒரே லோன், அதாவது பல இஎம்ஐ 15,000 இஎம்ஐலேயே நீங்கள் வந்து இப்போ வந்து 15 லட்சம் ரூபாய்க்கு அதை சர்வ் பண்ணீங்க. வெறும் 10 லட்சம் ரூபாய்க்கு அந்த லோன் சர்வ் பண்ண போல இப்போ 15 லட்சம் ரூபாய்க்கு அதை சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்க, நம்ம பார்க்கலாம். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ், ஆப்டஸ் ஃபைனான்ஸ், ஐகேஏ ஃபைனான்ஸ், அப்புறம் வந்து இண்டோஸ்டார் ஃபைனான்ஸ் போன்ற பேங்க்கில் வாங்கியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே வந்து நீங்கள் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 14, 15, 16 அவங்க போட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து மாத்திர அப்படின்னா நம்ம வேறு ஒரு நேஷனலைஸ் பேங்க்ஸு, பேங்க் ஆஃப் பரோடாக்கோ இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோ பந்தன் பேங்க்கோ இந்த மாதிரி பேங்க்குக்கு மாற்ற முடியும். மாத்திரைக்கு என்ன பண்ணிக்கணும், ஒரே ரிக்வஸ்ட்டுக்கு என்னென்னா நீங்கள் வந்து லோன் ட்ராக் கரெக்டாக கட்டிக்கணும். இப்போ நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க, லோன் வாங்கிக்கிங்க, ஒரு மாதம் தவணை கூட தெளிவாக கட்டியிருந்தீங்கன்னா, தவறாமல் கட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேங்க் மாற்ற ரொம்ப சுலபம். இதுக்கு முதல் ரிக்வஸ்ட் வந்து நீங்கள் லோன் ட்ராக் வந்து வாங்கி பார்க்கணும். அந்த லோன் ட்ராக்கில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அது நீங்கள் கரெக்டாக கட்டாமல் வச்சுருந்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. அது வேறு எங்கேயுமே நீங்கள் மாற்ற முடியாது. அது உங்களுக்கு சிபில் அடி வாங்கிடும். அதனால் நீங்கள் வாங்க முடியும். முதல்ல நீங்கள் வந்து இப்போ ஒரு லோன் வாங்கினா கரெக்டாக தவணை கரெக்டாக கட்டணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல. ரெண்டாவது, இந்த ப்ரைவேட் ஃபினான்ஸில் வாங்கும்போது உங்களுக்கு பிளான் அப்ரூவல்னு ஒரு விஷயம் கேட்டுருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் பேங்க்குன்னு போகும்போது கண்டிப்பாக பிளான் அப்ரூவல் விஷயம் கேட்பாங்க. அது வந்து எங்களை மாதிரி யாராவது ஒரு இன்ஜினியர்ஸ் கன்சல்ட் பண்ணி அது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மூணாவது டிடிசிபி அப்ரூவல்ஸ், இப்போலாம் டிடிசிபி அப்ரூவல் கம்பல்சரி கேட்குறாங்க, அது இருக்கான்னு பார்த்துக்க. சரி, இப்போ வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு லோன் வாங்கிக்கிறீங்க, ஒரு 3 வருஷம் கட்டிக்கிறீங்க. இப்போ அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 12 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 12 lakhsக்கான செக்கு உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆச்சுன்னா 12 lakhsக்கான செக்கை வந்து பேங்க்கே உங்களுக்கு அந்த உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பழைய ஃபினான்ஸ் பேரில் கொடுத்துரும். ஆனால் நீங்கள் கையிலேருந்து எதுவும் கட்ட வேண்டியதில்லை, பேங்க்கே கொடுத்துரும். அதனால் வந்து மிச்சம் அடிஷனல் லோனை மட்டும் நீங்கள் கையிலேருந்து வாங்கிக்கலாம். இது ரொம்ப சுலபமான ப்ரொசீஜர். இது எப்படிங்கிறது அடுத்த வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் எப்படி வந்து ஒரு பேங்க்லேருந்து ஒரு பேங்க் மாற்றுறத பற்றி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.